ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் இல்ல ஆம்புலன்ஸ்னு சொல்லணும். ஆம்புலன்ஸ். வில்லி மாதிரியே நீங்களும் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க குக்கு டிவி கிட்ஸ் ஆப்பை. एवरीडे कुछ नया सीखो। कुकू टीवी। ஷூ ஷூ இங்கேருந்து போயிடு காக்கா, போயிடு. பறந்து போயிடு காக்கா, எனக்கு ஒண்ணு பிடிக்கல. நான் அதை விரட்டி விட்டுட்டேன். பசங்களா, எதுக்காக அந்த காக்காவை இங்க இருந்து துரத்துனீங்க? அம்மா, அந்த காக்கா பார்க்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவங்களுக்கு இருக்கிறது மோசமான குரல். நீல், இந்த மாதிரி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. அடுத்தவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னு தப்பா எல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணா, அதனே உண்மைமா? இல்ல, அப்படி இல்லவே இல்ல. காக்காக்கள் நேர்த்தியான உயிரினங்கள். அவங்கள நீங்க ரொம்ப கிட்டக்க பார்த்தா அவங்களுக்கு அழகான ஒளிரும் ரெக்கைகளும் மூக்கும் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அவங்களோட கண்களும் ரொம்ப அழகா இருக்கும். அம்மா, நான் ஒரு காக்காவை பார்த்தேன் நேத்து. அது ரோட்ல குப்பையை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா பசங்களா, காக்காக்கள் எப்பவுமே அப்படிதான். சரி, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். அந்த கதை மூலமா காக்கா எவ்வளவு புத்திசாலின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. தண்ணி தண்ணி, எனக்கு தண்ணி வேணும். ஓ பரவாயில்லையே, அந்த ஜக்குல கொஞ்சம் தண்ணி இருக்கு. அதுதான் எனக்கு தேவை. கடைசியா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைச்சது. ஓ இல்ல, ஆரம்பத்துல எனக்கு தண்ணி எங்கேயும் கிடைக்கல. ஆனா எனக்கு இங்க தண்ணி கிடைச்சிருச்சு. ஆனா அதை என்னால குடிக்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நான் மட்டும் சீக்கிரமா தண்ணி குடிக்கல, நான் ரொம்ப பலவீனமாயிடுவேன். ஐடியா. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. எனக்கு தெரியும். ஆஹா, இது வேலை செய்யுது. எனக்கு இன்னும் நிறைய கற்கள் வேணும். மேல வா தண்ணியே, மேல வா. மேல வா தண்ணி, இன்னும் கொஞ்சம் தான். மேல வா. கடைசியா எனக்கு இந்த தண்ணி எட்டுதான்னு இப்ப நான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சரியான நேரத்துல சரியான ஐடியா கிடைச்சிச்சு. சோ அப்படிதான் அந்த புத்திசாலித்தனமான காக்கா தண்ணி குடிச்சது. அது தன்னோட லைஃப காப்பாத்திக்கிச்சு. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கதை மாம். எனக்கு தெரியவே தெரியாது. அதாவது காக்காக்கள் இவ்வளவு புத்திசாலின்னு. அவங்க புத்திசாலிதான். அப்புறம் இங்க இன்னொரு பாடமும் இருக்கு. ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா உங்க கூலான மைண்ட்ல யோசிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு ரைட்டான சொல்யூஷன் கிடைக்கும். மாம், சீக்கிரம் எனக்கு ஒரு தொண்டு பிரெட் கொடுங்க. காவ் காவ். இந்தா எடுத்துக்கோ. காக்கா இந்தா, இந்த பிரெட் எடுத்துக்கோ ப்ளீஸ். பாத்தியா, உனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சு. அது மட்டுமா, புத்திசாலித்தனமான ஃப்ரெண்டும் கூட.